கவனிங்க, நீங்க நினைக்கிறதையும் நான் நினைக்கிறதையும் அப்படியே செஞ்சாருன்னா அவர் கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. அவர் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மிக அதிகமா செய்யக்கூடியவர். அவர் ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தார் 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். அதனால தான் வேத வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம நினைக்கிறபடி தான் ஆண்டவர் என் வாழ்க்கையை கட்டமைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கையில் இருக்குது ஏசப்பா, என் ஜீவியம் உங்க கையில் இருக்குது ஆண்டவரே, என் எதிர்காலம் உங்க கையில் இருக்குது ராஜா, நீங்க விரும்புகிறபடி என் வாழ்க்கையை நடத்தி செல்ல உம்மால் ஆகும் என்று நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசித்தால் நம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் நன்மை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஜெபங்களை கேளாதவரை போல் இருக்கிறவர் அல்ல.